ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மைக்ரோ ஓவனில் 3 நிமிஷத்தில் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சன்னா 1/2 கப் எடுத்திருக்கேன். பீனட் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஹனி 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் முதல்ல போட்டுக்கலாம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன். ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனே போட்டுக்கோங்க. இனிப்பு வந்து உங்கள் விருப்பம் தான். இவ்வளோ தாங்க நம்ம சேர்த்து போகிற பொருள். ஒரு பிஞ்சு உப்பு போட போகிறோம். மாவு போட போகிறதில்ல. எண்ணெய், வெண்ணெய், நெய் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. சர்க்கரை, வெல்லம் அது கூட சேர்த்த போகிறதில்ல. நல்லா நைஸ் அரைப்பட்டுருச்சு. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டுக்கிட்டேன். இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைய வேணா அது மட்டும் நீங்கள் பார்த்து செய்துக்கோங்க. அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிங்கனாலும் தெரிஞ்சிடும். அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பீங்கான் பவுலில் போட்டுக்கிறேன். 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிரும். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா போட்டால் தாங்க கேக் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு, இல்லை கொஞ்சம் கெட்டிமாயிரும். பேக்கிங் சோடா நல்லா பொங்கி வரதுக்காக ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுங்க. பேட்டர் இந்தளவு திக்னஸ் இருக்கணும். இல்லை அப்படியே கொஞ்சமாக டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். வீட்டிலே செய்த டார்க் சாக்லேட் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். மில்க் சாக்லேட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு கட் பண்ணிடலாம். எல்லாம் சவுண்ட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் சாக்லேட் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கொண்டு போய் மைக்ரோ ஓவனில் வச்சிடலாம். முதல்ல ஒரு 1.5 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 1.5 நிமிஷம் வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1.5 நிமிஷம் வச்சு நான் வெளியில் எடுக்க கிடையாது. மறுபடியும் அப்படியே 1.5 நிமிஷம் வச்சுட்டேன். நான் வீடியோக்காக உடனே எடுத்து காமிக்கிறேன். ஆற வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்ம கேக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் பேக்கிங் சோடா போட்டால் தாங்க கொஞ்சம் சாஃப்டாக வரும். போடலைன்னா கெட்டிமாக இருக்கும் கேக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.